தற்போதைய அண்மை செய்தி. சென்னை பனையூர் தாவேக அலுவலகம் முன்பு குவிய தொடங்கிய தொண்டர்கள். சென்னை பனையூர் தாவேக அலுவலகம் முன்பு தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் முடிவை அறிவிக்க உள்ள நிலையில் சென்னை பனையூர் தாவேக அலுவலகம் முன்பு தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். திருமாவளவன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்த பிறகு விஜய் அவர்கள் விசிக அலுவலகத்திற்கு நேரில் சென்று நன்றி தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. தாவேக ஆட்சி அமைக்க 118 என்ற பெரும்பான்மை தேவைப்படும் நிலையில் தற்போது 116 என்ற பலத்துடன் தாவேக உள்ளது. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறது. தற்போது விஜய் ஆட்சி கட்டலில் அமர விசிக ஆதரவு அளிக்குமா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் 233 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த போட்டியிட்ட தொகுதிகளில் தனி பெரும்பான்மையான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது என்பதாகவே கூற முடியும். குறிப்பாக 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை மிக்க கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது. எனவே தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் வழங்க வேண்டும் என்பதாக ஆளுநரை சந்தித்து 3 முறை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனாலும் கூட தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை இதுவரையிலும் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்படவில்லை. இதற்கான காரணம் தனி பெரும்பான்மை இதுவரையிலும் நிரூபிக்கப்படவில்லை என்பதாக ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 118 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேவை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை கிட்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இடதுசாரி கட்சிகள் நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். தங்களது 2 இடதுசாரி கட்சிகள் சிபிஎம், சிபிஐ ஆகிய 2 இடதுசாரி கட்சிகளுமே தங்களது 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமும் தங்களது ஆதரவை கோரியிருக்கிறார்கள். இன்று காலை 11 மணி அளவிற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகாக அவர் ஆதரவு கிட்டும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகம் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த அலுவலகம் முன்பாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பனையூரில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் கடந்த 2 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த தொடர் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வந்தது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக 35 வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய 23க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மாற்றுக் கட்சியை சேர்ந்த பலரும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அணுகுவதாகவும் அவர்களை தங்கள் கூடாரங்களில் இருக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒரு தகவல்கள் என்பது கசிய தொடங்கியிருக்கிறது. எனவே மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மற்றும் ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்டவர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒருவேளை மாற்று முகாம்களில் இருந்து தங்களை அழைத்தால் எப்படி கையாள்வது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக பனையூரில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தில் தொடர்ச்சியாக அவர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிவு கடந்த 4ஆம் தேதி வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 4 நாட்களாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும், சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் வீடுகளில் இருந்து கொள்ளலாம். எப்போது பனையூர் அலுவலகத்திற்கு வர சொன்னாலும் அழைக்கும் போது வரக்கூடிய தொலைவில் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் ஒரு புறத்தில் நடைபெற்று வந்தது. மற்றொரு புறத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்காக அதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக இடதுசாரி கட்சிகள், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் அந்த கட்சிகளிடத்தில் எல்லாம் கோரிக்கை கடிதங்கள் அனுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கட்சியின் தொடர் முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டவர்களும் கூட்டணியில் சேர்க்கக்கூடிய அந்த ஆதரவு கேட்கக்கூடிய கட்சி அலுவலர்களுக்கு நேரிலே சென்று தங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கைக்கு பிறகாகத்தான்
இடதுசாரி கட்சிகள் நேற்றைய தினம் அவர்களது செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் முடிந்ததற்கு பிறகாக பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியில் இருந்து தாங்கள் ஆதரவு அளிப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். எனவே தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான 90% பணிகளை நிறைவு செய்து விட்டார் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மத்தியில் பெருத்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த பகுதியில் நம்மால் நேற்று பார்க்கப்படுது. இந்த பகுதி முழுவதுமாகவே தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய காட்சிகள் என்பது பார்க்க முடிந்தது. இதற்கு பிறகாக இதுவரையிலும் ஆளுநர் தரப்பிலிருந்து எந்தவித அழைப்பும் கொடுக்கப்படாத சூழ்நிலையில் தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவனுடைய அந்த அறிவிப்பு என்னவாக இருக்கும், அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அனைவருமே உற்று நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே பனையூர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிவதற்கான காரணம் என்பது கடந்த 3 நாட்களாகவே பனையூர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது முக்கிய நிர்வாகிகளுடன் வைத்து நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீலாங்கரை இல்லத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் அலுவலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொல் திருமாவளவனுடைய நிலைப்பாட்டிற்கு பிறகாக அவர் அங்கிருந்து புறப்பட்டு அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தைகளுடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய அசோக் நகருக்கு செல்வதற்கான வாய்ப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி பனையூர் அலுவலகம் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் பனையூர் அலுவலகத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டிற்கு பிறகாகவே தமிழக வெற்றி கழகத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா கம்யூனிஸ்டுகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் விஜய் அவர்கள் சிபிஐ மற்றும் சிபிஎம் அலுவலகத்திற்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். தற்போது விசிகாவும் என்ன மாதிரியான ஒரு நிபந்தனைகளை வைக்கக்கூடும், இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதரவு கேட்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தங்கள் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தற்போது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து இந்த ஆதரவு என்பது கொடுத்திருப்பதாகவும் அவர்களது அந்த ஆதரவு என்பது இந்த தேர்தலில் மட்டும் இருக்காது, குறிப்பாக வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், மாநிலங்களவை தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்திலுமே கூட்டணி அமைத்து செயல்படுவோம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. அதே போன்று இடதுசாரி கட்சிகளும் வெளியில் இருந்து தங்களது ஆதரவை வழங்குவோம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை நேற்றைய தினம் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார்கள். அவர் அறிவித்திருந்தது ஜூம் காலில் எங்கள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் என்பது நடைபெறும். அந்த கூட்டத்திற்கு பிறகாக தொடர்ச்சியாக நாம் கூட்டத்திற்கு பிறகாக தங்களது முடிவை அறிவிப்போம் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அவர்களுடைய அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்பதாக இருப்பார்கள். அவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய முதற்கட்டமாக கோரிக்கை என்பது தங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை முடிவாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் ஏற்கனவே தனது முதல் மேடையிலேயே அந்த கோரிக்கையும் தனது கொள்கையாக முன்னிறுத்தியவர் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். தங்களுடன் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு தருவோம், அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என்பதாக தமிழ்நாட்டின் முதல் கட்சியாக இந்த கோரிக்கையை முன்னிறுத்தினார்கள். இதே கோரிக்கையின் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. எனவே இரண்டு கட்சிகளுடைய அந்த கொள்கை என்பது ஒத்து போவதன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணி வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதரவு என்பது கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு நிச்சயமாக ஆதரவு தருவார் என்பதாகவே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். மோனிஷா, ஜெயலலிதா களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.